வடிவேலு அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திரும்பவும் விஜய் அவர்களை வந்து மறைமுகமா விமர்சனம் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மேடையில பேசுறதெல்லாம் யார் வேணா பேசலாம், ஆனா அதை செயல்ல காட்டுறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை வந்து திமுகவால மட்டும்தான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப வேடிக்கையா சொல்லியிருக்காரு, திமுக வந்து யார் எதிர்த்து நிக்கிறாங்களோ அவங்க தான் வந்து அழிஞ்சு போவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஆனா அவருக்கு ஒரு விஷயம் புரியல, என்னைக்கு அவர் திமுகவுக்கு ஆதரவா பேச ஆரம்பிச்சாரோ அப்பவே அவர் அழிஞ்சு போயிட்டாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு சினிமா ஃபீல்டுல அவர் வந்து நம்மளுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். அவரோட மீம் இல்லாம சோசியல் மீடியாவே இருக்காது. அவரோட பஞ்ச் டைலாக் இல்லாம நம்ம எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து பேச முடியாது. அவர் பேசுற ஒவ்வொரு டைலாக்கையும் நம்மளோட ரியல் லைஃப்ல வந்து கனெக்ட் பண்ணுவோம். அந்த அளவுக்கு அவரை வந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஆனா அரசியல்ல அவர் திமுகவோட சேர்ந்துகிட்டு சொம்படிச்சிட்டு ஒரு விஷயம் பண்றாருல்ல, அது வந்து தேவையில்லாத ஒரு எச்ச வேலையா தான் வந்து சோசியல் மீடியால எல்லாருமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவரு கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வந்து குடிகாரன் அப்படின்னு சொல்லி அவரை அசிங்கப்படுத்தி அவரோட அரசியல் வாழ்க்கையை வந்து நாசமாக்கிட்டாரு. இப்போ அதே வேலையை தான் வந்து தாவேகா தலைவர் விஜய் அவர்களுக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. காசுக்காக கொடுத்த காசுக்கு மேல நீங்க இவ்வளவு கேவலமா கூவுவீங்க அப்படின்னு சொல்லி யாருமே நினைக்கவே இல்லை.